بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் டிபிசி நிறுவனத்துக்கூடாக 2027 ஆண்டு காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் அரபு இலக்கிய பாடத்தை பரீட்சையில் எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 10வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் இறுதியாக இடம்பெற்ற வகுப்பில் ஒரு உரைநடைய படித்தோம், ஞாபகம் இருக்கும். ரத்துல் ஜமீல் உரைநடையும் பார்த்தோம். அதே நேரம் அந்த உரைநடைக்குண்டான அரபு மொழியிலான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நாங்கள் கலந்துரையாடினோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாளிலும் இன்னும் ஒரு உரைநடையை பார்த்தா நல்ல என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் சுஜாஅத்து சபி அதை பார்க்குறது இருக்கிறோம். சரியா? ஓகே, என்ன முடியுமா? இந்த மெஷின் கொஞ்சம் லோட் ஆகுற, கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ரைட், சரியா? ரைட், ஓகே. நான் கதைக்கிற விளங்குறா பிள்ளைகள் உங்களுக்கு ஓகே. நாங்க இப்ப கடைசியா படிச்ச உரைநடை என்ன உரைநடை படிச்சோம் கடைசியா? அரபு வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் பார்த்தோம். என்ன ஞாபகமிக்குதா? ஓகே. அது எப்படி அரபு வினாக்களுக்கு விடை எழுதுறது என்ற ஒரு ஐடியான்னு வந்துட்டா அவளுக்கு இப்ப கொஞ்சம் மேலும்? ஓகே ஓகே, அப்படித்தானா? போக போக எல்லாம் சரியாயிடும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அப்ப இன்றைக்கும் நாங்க ஒரு நல்ல படிப்பினை தரக்கூடிய இன்னும் ஒரு உரைநடைய நாங்க இன்ஷா அல்லாஹ் படிக்கிறது இருக்கிறோம். ரைட். அதுதான் சுஜாஅத்து சபி என்றா ஒரு சிறுவனின் துணிச்சல். நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்களோ தெரியாது. ஒரு சிறுவனின் துணிச்சல் என்ற கருத்துல வாரு. சரியா? ஒரு சிறுவனின் துணிச்சல். அதாவது உங்களுக்கு தெரியும், ஹலீஃபாக்கள் 4 பேர் இருக்கிறேன்னா. ரைட். ஹலீஃபாக்கள் 4 பேர்ல உங்களுக்கு தெரியும், முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நான்காவது ஹலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹலீஃபாக்கள் 4 பேரையும் சேர்த்து நாங்க அல் குலஃபாவு ராஷிதூன் என்று சொல்லுவோம். அல் குலஃபாவு அர் ராஷிதூன் என்று சொல்றோம். அப்ப நேர்வழி நடந்த 4 ஹலீஃபாக்கள். சரியா? அதான் கருத்து. அல் குலஃபாவு ராஷிதூன் என்றா அதான் கருத்து. அப்ப இவங்க 4 பேரும் செஞ்ச ஆட்சியை நாங்க ஹிலாஃபா ராஷிதான்னு சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ரைட் ரைட் இதுல இந்த இந்த 4 ஹலீஃபாக்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான சிறப்புகள் இருக்குது.
தனித்துவமான சிறப்புகள் இருக்குது. அந்த அதுல தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து வீரத்து பேரு போனவர், வீரர். சரியா, துணிச்சலுக்கு பேரு போனவர் தான் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வீரம் மட்டுமல்ல, நீதி நேர்மை என்று எல்லா கலீஃபாக்கள்கிட்டையும் இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. அதே போலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வீரத்து பேர் போன ஒரு ஆள் தான். சரியா, ரைட். அப்ப இது வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை தான் நாங்க பார்க்க போறோம். சரியா, ரைட். நான் போன கிளாஸ்ல அல்லது அதுக்கு முந்தின கிளாஸ்ல அந்த ரத்துன் ஜமீல் என்ற பாடத்தை எப்படி படிப்பிச்சேனோ அதே போலதான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினமும் இந்த பாடத்தை நான் படிப்பிக்கிறேன். அதனால கடைசி வரங்காட்டியும் இருந்து படிச்சுட்டு போகுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். ரைட். அப்ப ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து மதீனா தானே தலைநகரம். சரியா, அப்ப மதீனாட வீதிகள், மதீனாட ஒரு வீதியில அவர் கடந்து போறாரு. போற வழியில, போற பாதையில, அந்த வீதியில, அந்த பாதையில சிறுவர்கள், குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் கொஞ்சம் பேரு விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து ஹலீஃபாவை பார்த்த நேரம், ஹலீஃபாவை கண்ட உடனே என்ன செய்யறாங்கண்டா எல்லாருமாக ஓடுறாங்கண்டா பயந்து அல்லது வெறுண்டு ஓடுறாங்க. ஆனா ஒரு சிறுவன் வந்து ஓடாம அப்படியே அந்த பாதையோரமாக அவன் நிற்கிறான். விளங்கினா, ரைட். அப்ப ஒரு நாள் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனா வீதிகள்ல ஒன்றை கடந்து போறாங்க. அந்த பாதையில, அந்த வீதியில சிறுவர்கள் வந்து விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல ஹலீஃபாவை கண்டதும் எல்லா சிறுவர்களும் வெறுண்டு ஓட, ஒரு சிறுவன் மாத்திரம் ஓடாம நிற்கிறான். எங்க நிற்கிறான்? பாதையோரமாக நிற்கிறான். சரியா, இத பேஜ் நம்பர் என்னென்று மெசேஜ் போடுங்க பார்க்க யாராவது. எனக்கு என்ன தெரியா, கொஞ்சம் புக்ல பார்த்து மெசேஜை போட்டுடுங்க எனக்கு. என்ன பேஜ் நம்பர் கேட்குறீங்க? உரைநடைகள் பகுதியில் இருக்குது. கிட்டத்தட்ட 90ஆம் பக்கத்துல மாதிரி இருக்கும், 90 95க்குள்ள மாதிரி. என்ன பேஜ் நம்பர் என்ன? ரைட், 115. சரி, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஓகே, 115ஆம் பக்கம். சில நேரம் சில புத்தகங்கள் அதற்கு முன்னரும் பின்னருமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து கொண்டா சரி. தலைப்பை பார்த்தா சரி, இந்த மஞ்சள் கலர்ல ஹைலைட் பண்ணிக்கிறது தான் தலைப்பை. அந்த தலைப்புல தான் இருக்கும், சுஜாஅத்து சபி என்று இருக்கும். சரி, கதைக்கு வாங்கும். ரைட். அப்ப அந்த சிறுவன் என்ன செய்யறான்டா பாதையோரமாக நிக்கிறான். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிறுவனுக்கிட்ட கேட்கிற, நீங்க ஏன் ஓடி போகல? உங்களோட நண்பர்கள் எல்லாருமே ஓடி போக, நீங்க மாத்திரமே ஓடி போகல என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த சிறுவனுக்கிட்ட கேட்கிற. சிறுவன் சொல்ற, அமீருல் முஃமினீன் அவர்களே, அமீருல் முஃமினீன் முஃமின்களின் தலைவரே, ஹலீஃபாக்களை அப்படித்தான் விழிக்கிறத. அமீருல் முஃமினீன் அப்படித்தான் ஹலீஃபாக்களை விழிக்கிறது, முஃமின்களின் தலைவர். அப்ப அமீருல் முஃமினீன் அவர்களே அல்லது முஃமின்களின் தலைவரே, அவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? நான் உங்களை கண்டு பயப்படுவதற்கு எந்த குற்றமும் செய்யவில்லை. சரியா, நான் உங்களை கண்டு பயப்படுற அளவுக்கு எந்த குற்றமும் தவறும் நான் செய்யல. அதே நேரம் நான் உங்களுக்கு விசாலமாக இடம் தருவதற்கு பாதையும் ஒடுக்கமானதாக இல்லை. அப்படின்றா என்ன? நான் உங்களை கண்டு பயப்பட்டு ஓடி போற அளவுக்கு ஒரு தப்பும் தவறும் செய்யல, நாங்க விளையாடி கொண்டுதான் இருந்தது. அதே நேரம் உங்களுக்கு தாராளமா ரோட்ல இடம் இருக்குது, பாதையில உங்களுக்கு இடம் இருக்குது, பாதையும் ஒடுக்கமானதாக ஒடுங்கியதாக இல்லை. நான் உங்களுக்கு விசாலமாக இடம் தர, அங்க போய் நானும் ஓடி போய் உங்களுக்கு இடம் தர அளவுக்கு பாதையும் ஒடுக்கமானதாக இல்லை, பாதையில தாராளமா இடம் இருக்குது, நீங்க போகலாம் தானே என்ற கருத்துப்பட அவர் சொல்றாரு. யாரு? சிறுவன். உங்களுக்கு நான் விசாலமாக இடம் தருவதற்கு பாதையும் ஒடுக்கமானதாக இல்லை என்று சிறுவன் பதிலளிக்கிறான். அப்ப இந்த பதிலை கேட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். விளங்கினா,
ஒரு தலைவர் கிட்ட சிறுவன் சொன்ன இந்த பதிலை கேட்டு அந்த தலைவர் சந்தோஷப்படுறாரு. ஆனா இதே மாதிரியான கேள்வியும் இதே மாதிரியான பதிலையும் இப்பிக்கிற தலைவர்கள்கிட்ட சொன்னா சரியா என்ன நடக்கும் என்றது உங்களுக்கு தெரியும். அது வீட்டிலையாக இருக்கலாம், பாடசாலையிலாக இருக்கலாம், ஊர்லையாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்திலையாக இருக்கலாம், ஒரு ஒரு வகுப்பு தலைவராக இருக்கலாம், மாணவர் தலைவராக இருக்கலாம். சரி, நாங்க இந்த மாதிரி பதில் கொடுத்தா இனி அங்கே திருப்பைகளை கிடைக்கும் என்றது தெரியும். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து என்ன செய்யல, கோபப்படல, ஆத்திரப்படல. சரியா, ஒரு சிறுவன் என்ன பார்த்து இப்படி அநாகரிகமாக பேசுகிறான் என்று கோபம் வரல அவருக்கு. மாற்றமாக அவர் வந்து சந்தோஷப்பட்டார். எதை கண்டு சந்தோஷப்பட்டாருண்டா, அந்த சிறுவண்ட துணிச்சல் இல்லையா, அந்த துணிச்சலை கண்டு சந்தோஷப்பட்டாரு. அப்ப இந்த பாடத்துல தலைப்பே அதுதான், ஒரு ஒரு சிறுவனின் துணிச்சல், அதுதான் கருத்து. அப்ப இந்த துணிச்சல் மிக்க சிறுவன் யாருண்டா, இந்த துணிச்சல் மிக்க சிறுவன் யாருண்டா, யார் அவரு? அவட பேரு தான் அப்துல்லாஹிபுனு அஸ்-சுபைர். அவட பேர் என்ன? அப்துல்லாஹிபுனு அஸ்-சுபைர். அவரு பிற்காலத்துல சரியா பிற்காலங்கள்ல அவர் வந்து முக்கியமான ஒரு பிரமுகராக மாறினார், முக்கியமான ஒரு முக்கியஸ்தராக மாறினார். எதுல? யுத்தம், அதே போல அரசியல். யுத்தம் அதே போல அரசியல், இந்த ரெண்டிலையும் ஒரு பேரு போனொத்தராக அவரு மாறினார், அவர் வந்தார். ரைட், அதுதான் பாடம். ஓகே, அப்ப சின்ன ஒரு கதை தான், விளங்கினா? சரியா, அப்ப அப்துல்லாஹிபுனு அஸ்-சுபைர் என்ற துணிச்சல் மிக்க சிறுவனை பற்றி அவர் சிறு பராயத்தில் இருக்கின்ற போது இடம்பெற்ற ஒரு நிகழ்வைத்தான் இங்க தந்திக்கிறார். அல்லது ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல இடம்பெற்ற ஒரு நிகழ்வை தந்திக்கிறார். சரியா, ரைட். அப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு சிறுவர்கள் எல்லாரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கண்ட உடனே அவங்க வெறுண்டோடுகின்றார்கள் என்றால், பயந்து ஓடுகின்றார்கள் என்றால், அந்த காலத்தில் இருக்கிற உம்மமாறு வாப்பமாறு தங்களோட குழந்தைகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எப்படியெல்லாம் சொல்லி வளர்த்திருப்பாங்க. ஏன்னா சும்மா சொல்றேன், கேட்குறேன். ரைட், ஹலீஃபா கிட்ட மாட்டி கொடுப்பேன், அப்படி இப்படி என்னமாலும் சொல்லி இருப்பார்கள். ஏன்னா அதனாலதான் கண்டதும் ஓடினாங்க. ஆனா இந்த இந்த சிறுவன் மட்டும் ஓடல்ல. ஏன்? அவங்களோட உம்ம வாப்பட வளர்ப்பு தரபியத்து வந்து வேற. என்ன எப்படி அமைஞ்சிருந்த, தப்பு தவறு செய்யலாட்டி நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஒரு தப்பொன்று தவறொன்று செஞ்சாத்தான் நாங்க யாருக்கும் பயப்பட வேண்டி வரும். ஏன்னா அப்ப அந்த அடிப்படையில் அவன் தெளிவாகவே சொல்றான், நான் உங்களை கண்டு அஞ்சுவதற்கு எந்த குற்றத்தையுமே நான் செய்யல. ரைட், அதனால நான் ஓடணும் என்ற அவசியம் இல்லை. நான் ஓடி உங்களுக்கு ரோட்ல போறதுக்கு இடம் தரத்துக்கு ரோட்டும் ஒடுக்கமானதாக இல்லை. நான் உங்களுக்கு விசாலமாக இடம் தர ரோட்டும் பாதையும் ஒடுக்கமானதாக இல்லை. பாதையிலையும் தாராளமாக இடம் இருக்கின்றது, நீங்க தாராளமாக போகலாம் என்று பதிலளிக்கிறார். ஹைர், ஓகே. அப்ப இந்த அருமையான ஒரு படிப்பினை தரக்கூடிய இந்த கதையைத்தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்துல பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ரத்துன் ஜமீல் எப்படி ஒவ்வொரு வாக்கியமாக படிப்பிச்சேனோ அதே போன்றுதான் நாங்க சுஜாத்து சபி என்ற பாடத்தையும் ஒவ்வொரு வாக்கியமாக ஒவ்வொரு பந்தியாக நாங்க படிப்பிக்க போறோம். ரைட், அப்ப நீங்க தாராளமாக இருந்து டவுட்கள் இருந்தா கேட்கலாம். அன்மியூட் பண்ணிறதுக்கான சந்தர்ப்பம் இப்ப தரல, நான் படிப்பிச்சு முடிஞ்ச பிறகு நான் தரேன், நீங்க கேட்கலாம். ஓகே, இல்ல ஒன்னாவது வாசிங்க பார்க்க யாரு? சரி, ரைட், ஓகே, வாசிங்களே, நல்ல அழகான முறையில வாசிங்க பார்க்க. மர்ரல் ஹலீஃபத்து அணிந்து வாசிங்க. மர்ரல் ஹலீஃபத்து உமர் ஒரு ஆள் வாசிங்க, யாராவது வாசிங்க, குயிக்கா வாசிங்க. மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப் யௌமன் பிஅஹதின் ஷவாரிஇல் மதீனா فيه أطفال يلعبون فلما أبصروا الخليفة هربوا إلا صبيا وقف جانب الطريق. مر الخليفة عمر بن الخطاب يوما بأحد شوارع المدينة. سأل
عمر صبيا لماذا لم تهرب مع رفاقك؟ قال صبي يا أمير المؤمنين لم أفعل جرما فأخافك ولم يكن طريق ضيقا فأوسع لك. فسر عمر من شجاعته. هذا الصبي شجاع هو عبد الله بن الزبير الذي أصبح من علماء الحرب والسياسة. ஹைரோக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ரைட், இப்போ நாங்க பார்ப்போம். ரைட், மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யௌமன் பி அஹதி ஷவாரிஇல் மதீனா. இப்போ இந்த பந்தியில, இந்த கதையில சில சொற்கள் உங்களுக்கு பரிச்சயமான சொற்கள். உதாரணமாக இந்த ஹலீஃபா என்ற சொல் உங்களுக்கு தெரியும். ஹலீஃபா, அந்த 4 ஹலீஃபாக்களையும் நாங்கள் ஹலீஃபாண்டே நாங்கள் சொல்லுவோம். அதே போல இவட பேர் யார்ட? உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இது பேர், அந்த பேரும் தெரியும். சரி, அதே மாதிரி இன்னும் சில சொற்கள் இருக்குது. உமர் என்ற சொல் திரும்ப வந்திருக்குது. ரைட், அமீருல் முஃமினீன் என்ற சொல் பரிச்சயமான சொல். ரைட், அதே போன்று இன்னும் சில சொற்கள் இருக்கிற திரும்ப திரும்ப வந்திருக்கிற. உதாரணமாக சபி என்ற சொல் 1, ரைட் 2, ஓகே, வேற என்ன இங்க 3, ஓகே, இப்படி பல இடங்கள்ல சபி என்ற சொல் வந்திருக்குது. எனவே சபி என்ற கருத்துன்னா சிறுவன். அப்ப அதே போல இந்த இடத்துல பாருங்க, அப்துல்லாஹிபுனு அஸ்ஸுபைர் என்றிருக்கிறார். அது ஒரு ஆள்ட பேர். அப்துல்லாஹிபுனு அஸ்ஸுபைர் என்பது ஒரு ஆள்ட பேர். இங்கே திருப்ப உமர் என்று வந்திருக்குது. அப்ப ஆங்காங்கே பரிச்சயமான சொற்கள் வந்திருப்பது போன்று ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்திருக்கின்ற இடங்களும் இருக்குது. இந்த பாருங்க, ஹலீஃபா என்ற சொல் வந்திருக்குது. ரைட், ஓகே. அப்ப எங்களுக்கு சில இடங்கள்ல கொஞ்சம் வேகமாக பார்த்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பாருங்க, முதலாவது வாக்கியம், மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யௌமன் பி அஹதி ஷவாரிஇல் மதீனா. ரைட், மர்ர என்ன? கடந்து சென்றார், கடந்து போனார். மர்ர கடந்து போனார். இப்ப யார் கடந்து போன? அடுத்த கேள்வி. இப்ப நான் கதையே சொல்லியாச்சு. இப்ப நீங்க ஒவ்வொரு சொல்லாக ஞாபகம் வச்சுக்கொள்ள பாருங்க. ஹலீஃபா, ஹலீஃபா கடந்து போனார். மர்ரல் ஹலீஃபா, ஹலீஃபா கடந்து போனார். அந்த ஹலீஃபாட பேர் என்ன? உமர் இப்னுல் ஹத்தாப். ரைட், ஓகே. அப்ப எல்லாம் தெரியுமா? மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப். ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் கடந்து போனார். சரியா? யௌமன் என்ற கருத்து ஒரு நாள். யௌமன் என்ற கருத்து என்ன? ஒரு நாள். எதை கடந்து போனார்? பி அஹதி ஷவாரிஇல் மதீனா. மதீனா என்பது மதீனாவுக்குரிய பேரு. சரியா? மதீனா என்பது என்ன? மதீனாவுக்குரிய பேரு. மதீனாட பழைய பேர் என்ன? யாரு சொல்லு? மதீனாட பழைய பேரு சொல்லுங்க பார்க்க. மதீனாட பழைய பேர் என்ன? யஸ்ரிப். ஓகே, மதீனாட பழைய பேர் என்னன்னு கேட்டா யஸ்ரிப். அதுவும் தெரிஞ்சுக்கணும் வேணா. ரைட், அப்ப மதீனாட வீதிகள் அஹதண்டா ஒன்று, ஒருவன், ஒன்று என்ற கருத்துல வாரு. சவாரி அண்டா கருத்து வீதிகள் பன்மையில வந்திருக்குது. ஓகே, சவாரி அண்டா கருத்து என்ன? வீதிகள் என்ன கருத்துல வந்திருக்குது. அப்ப பி அஹதி ஷவாரிஇல் மதீனா, மதீனா வீதிகளில் ஒன்றை என்று வரும். இப்ப சூரத்துல் இக்லாஸ்லயும் வர குல் ஹுவல்லாஹு அஹத். அஹத் என்று சொல்வாரு. குல் அண்டா கூறுவீராக. ஹுவல்லாஹு அவன், அல்லாஹ், அஹது ஒருவன். அப்ப அஹத் அண்ணா கருத்து என்ன? ஒருவன். அதே போல ஒன்று என்ற கருத்து வாரு. அப்ப பி அஹது ஷவாரிஇல் மதீனாண்டா மதீனா வீதிகளில் ஒன்றை ஒரு நாள் ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து போனார்கள். சரியா? இது கட்டும். ரைட், அவரை பாருங்க. ஃபீஹி அத்ஃபாலுன் யல்அபூன. சரி, அப்படித்தானே இருக்குது. ஃபீஹி அத்ஃபாலுன் யல்அபூன. ஃபீஹி அண்டா கருத்து அதிலே. ஃபீஹி அண்டா அதிலே, அதாவது ஃபிஷாரி வீதியில். ஷாரி அண்டா வீதி. ஷாரி அண்டா உரைநடையில இல்ல, நான் உங்களுக்கு சொல்லிக்காட்டு. ஃபிஷாரி அந்த ஷாரி அண்டா கருத்து வீதி, ஷவாரி அண்டா வீதிகள். ஓகே, ஓகே. அப்ப ஃபீஹி அண்டா அதிலே, அதிலே அண்டா அவ்வீதியிலே
அத்பாலுன், அத்பாலண்டா குழந்தைகள், அத்பாலண்டா கருத்து என்ன பிள்ளைகள்? குழந்தைகள். குழந்தைகள் யல்அபூன, யல்அபூன என்றா விளையாடி கொண்டு இருந்தார்கள். விளங்கினா? ஃபீஹி அத்பாலுன் யல்அபூன, ஃபீதியிலே குழந்தைகள் விளையாடி கொண்டு இருந்தார்கள். சரியா? லஇப அண்டா விளையாடினான். ஓகே, அப்ப யல்அபூன விளையாடுகிறார்கள், விளையாடி கொண்டிருந்தார்கள். ரைட். பலம்மா, இப்ப என்ன நடக்குதுங்க? நாங்க கதையை ஞாபகப்படுத்தி பார்த்தா, இப்ப விளையாடி கொண்டிருந்தாங்க. அவருக்கு கலீஃபாவை கண்டதும் அவர்கள் வெறுண்டு ஓடினார்கள், ஒரு சிறுவனை தவிர. என்னதானே பார்த்தோம்? அப்ப அதைத்தான் நாங்க இப்ப அரபால பார்க்க போறோம். பலம்மா அபுசரு அல் ஹலீஃபத ஹரபு இல்லா சபியன். ஓகே, இப்ப பலம்மா, பலம்மாண்ட கருத்து என்ன? லம்மாண்ட கருத்து போகுது. ஓகே, ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள் தரப்பட்டிருக்கிறது, நீங்க பார்க்கலாம். லம்மா ஆண்ட கருத்து போகுது. அப்ப விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்துல லம்மா அபுசரு, அபுசரு அண்டா அவர்கள் பார்த்தார்கள். அப்ப லம்மா அபுசரு என்ற ரெண்டு சொல்லையும் இணைத்து பார்க்கின்ற போது அவர்கள் பார்த்த போது என்று வரும். ஓகேயா? பலம்மா அபுசரு, அவர்கள் பார்த்த போது. யாரை பார்த்த போது? அல் ஹலீஃபா, ஹலீஃபாவை பார்த்த போது. விளங்கினா? என்ன செஞ்சாங்க? ஹரபு, வெறுண்டு ஓடினார்கள். ஹரபு அண்டா அரபு மொழியில அந்த வெறுண்டு ஓடுறதுக்கு சொல்றோம் நாங்க ஜரான்னு தான் சொல்றோம். ஜரா சாதாரணமாக நாங்க ஓடுறதுக்கு என்ன சொல்ற? ஜரா, ஜரான்னு சொல்றோம். ஓடினான். நாய் ஒன்று பின்னால் விரட்டி வரக்கொள்ள ஓடுற ஓட்டமிக்கிற இல்லையா? அதுக்குதான் நாங்க இந்த ஹரபு என்ன சொல்ல பயன்படுத்துறோம். ஓகேயா? நாய் விரட்ட கொள்ள நாங்க ஜரா இல்ல, விலகினா அது ஓடுறது. நாங்க சாதாரணமா ஓடுறது ஜரா. ரைட். ஹரபு அண்டா, ஹரபு அண்டா வந்து சும்மா இந்த ரைட் வெறுண்டோடுற. ஓகே, அப்ப பலம்மா அபுசரு அல் ஹலீஃபத், அவர்கள் ஹலீஃபாவை கண்ட போது, பார்த்த போது, ஹரபு வெறுண்டு ஓடினார்கள், ஆனால் ஒரு சிறுவனை தவிர. இல்லா, இல்லா என்ற கருத்து புள்ளகள் தவிர, தவிர. சபி என்ற கருத்து சிறுவன். ரைட். அப்ப ஒரு சிறுவனை தவிர, சபி என்றா ஒரு சிறுவன். அப்ப இல்லா சபியன் என்ற கருத்து என்ன? ஒரு சிறுவனை தவிர. இப்ப ஃபலம்மா அபுசரு அல் ஹலீஃபத ஹரபு இல்லா சபியன், அவர்கள் ஹலீஃபாவை பார்த்த போது ஒரு சிறுவனை தவிர மற்றவர்கள் என்ன செஞ்சாங்க? வெறுண்டு ஓடினார்கள். ஓகே, அதானா? சரி. அப்ப அவர்கள் ஹலீஃபாவை பார்த்த போது ஒரு சிறுவனை தவிர மற்றவர்கள் வெறுண்டு ஓடினார்கள். இந்த இல்லா என்ற சொல்ல உங்களுக்கு லேசாக ஞாபகம் வச்சு கொள்றதுக்கான ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. என்னென்றா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், நாங்க பிறந்து பேச ஆரம்பிக்கிற போதே எங்களுக்கு பழக்கிற ஒரு சொல் ஒன்று. என்ன? ரைட். லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த சொல். சரியா? இந்த வார்த்தை கலிமா தய்யிபா. ரைட். இந்த தூய்மையான வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். இதுல நீங்க பாருங்க, லா இலாஹ, இந்த இல்லல்லாஹ். இங்க பாருங்க, இல்லான்னு சொல்லிக்கிற இல்லையா? இதான் அதே சொல்லித்தான் இங்கே மீக்குது. அப்ப லாண்டா கருத்து இல்லை என்ற கருத்து வரும். லாண்டா கருத்து என்ன? இல்லை. இலாஹண்டா வணக்கத்துக்குரியவன். இலாஹண்டா கருத்து என்ன? வணக்கத்துக்குரியவன். அப்ப லா இலாஹ அண்டா கருத்து வணக்கத்துக்குரியவன் இல்லை என்றுதான் கருத்து. வணக்கத்துக்குரியவன் இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹ்வே தவிர, அல்லாஹ்வே தவிர. சரி. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அண்டா கருத்து
அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அப்ப இங்கனையும் பாருங்க, இல்லா சபியன். அப்ப சபியன் கருத்தன்னா சிறுவன். அப்ப இல்லா சபியன் கருத்தன்னா ஒரு சிறுவனை தவிர, ஒரு சிறுவனை தவிர. ரைட். அப்ப ஃபலம்மா அபுசரு அல் ஹலீஃபத ஹரபு இல்லா சபியன். அவர்கள் ஹலீஃபாவை பார்த்தபோது ஒரு சிறுவனை தவிர மற்றவர்கள் வெறுண்டு ஓடினார்கள் என்று வரும். சரியா? ஓகே. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். ரைட். ஓகே. மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப் யௌமன் பி அஹதி ஷவாரிஇல் மதீனா. ஒரு நாள் ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்கள் மதீனா வீதிகளில் ஒன்றை கடந்து சென்றார்கள். ஃபீஹி அத்ஃபாலுன் யல்அபூன். அவ்வீதியில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். பலம்ம அபுசரு அல் ஹலீஃபத ஹரபு இல்லா சபியன். அவர்கள் ஹலீஃபாவை பார்த்தபோது ஒரு சிறுவனை தவிர மற்றவர்கள் வெறுண்டோடினார்கள். அப்ப இந்த மற்றவர்கள் என்ற சொல்லுக்கான அரபு சொல் எங்கன்னு தேடினா இருக்காது. அப்படித்தான். சரியா? நீங்க மொழிபெயர்க்கிற நேரம் நாங்கள் சில சொற்களை ஆட் பண்ணிக்கொள்ள வேண்டி வரும். ஓகே, ரைட். அப்ப அந்த சிறுவன் என்ன செஞ்சான்? வகஃப ஜானிபத் தரீகி. வகஃப ஜானிபத் தரீகி. வகஃப நின்றான். ஜானிபண்டா பக்கத்தில், அருகில். அத்தரீக் கண்டாலும் கருத்து பாதைதான். ரைட். அப்ப வகஃப ஜானிபத் தரீக் கண்டால் அவன் பாதை அருகில் நின்றான், அவன் பாதையின் பக்கத்தில் நின்றான், பாதையோரமாக நின்றான் என்று எப்படியும் சொல்லலாம். அப்ப தரீக் கண்டாலும் பாதை. உரைநடையில வரக்கூடிய சவாரி என்ற சொல் இந்த சொல்லனா சவாரி. சவாரி அண்டா வீதிகள், பாதைகள் என்ற கருத்துல வார அதோட ஒருமையை சொல்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், சாரி. ரைட். அதே மாதிரி பாதைகளை குறிக்கின்ற இன்னும் ஒரு சொல் சபீல் என்ற சொல். ரைட். சபீல் என்னாலும் கருத்து என்ன? பாதை என்ற கருத்துல வார சபீல். ரைட். நீங்க ஜகாத் பெற தகுதியான 8 கூட்டத்தாரையும் நீங்க படிச்சிருப்பீங்க. ஃபகீர், மிஸ்கீன், ஆமில், முஅல்லஃபத்துல் குலூப், அர்ரிகாப், காரிமூன் அல்லது காரிமீன், ஃபீ சபீலில்லாஹ், இப்னு சபீல்னு படிச்சிருப்பீங்க. அப்ப அதுல ஃபீ சபீலில்லாஹ் என்பது அல்லாஹ்வின் பாதையில் போராடுவோர் என்ற கருத்துல வரனா. அப்ப அல்லாஹ்வின் பாதையில் என்று வர ஃபீ சபீலில்லாஹ். அப்ப சாரி என்றாலும் தரீக் என்றாலும் சபீல் என்றாலும் பாதை என்ற கருத்துல வார. இங்க தரீக் என்ற சொல் வந்திருக்குது. அப்ப வகஃப ஜானிபத் தரீக் என்றால் அவன் பாதை அருகில் நின்றான், அவன் பாதையோரமாக நின்றான் என்ற கருத்துல வரும். சரியா? ஓகே. அப்ப நாங்க முதலாம் பந்திய பார்த்தாச்சு, இது ஃபுல்லா பார்த்தாச்சு. சரியா? பாருங்க திருப்ப. மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப் யௌமன் பி அஹதி ஷவாரிஇல் மதீனா. ஒரு நாள் ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா வீதிகளில் ஒன்றை கடந்து போனார்கள். ஃபீஹி அத்ஃபாலுன் யல்அபூன. அவ்வீதியில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லி பாருங்களா. இன்றைக்கு நீங்க படிக்கிறதை திருப்பி இன்னொரு முறை எக்ஸாமுக்கு ஆமிட்டுறதாகத்தான் இருக்கணும், விலங்கெடுத்து கொண்டு படிக்கணும். சரியா? ரைட். பலம்மா அபுசரு அல் ஹலீஃபத. அவர்கள் ஹலீஃபாவை பார்த்தபோது ஹரபு இல்லா சபியன். ஒரு சிறுவனை தவிர மற்றவர்கள் வெறுண்டு ஓடினார்கள். வகஃப ஜானிபத் தரீகி. அவன் பாதை அருகில் பாதையோரமாக நின்றான். சரியா? ரைட். அப்ப நாங்க இந்த 2 வரிகளையும் பார்த்து, இந்த 3 வரிகள் தான் நிற்குது, லேஸ்டா பார்த்து கொள்ளலாம். ரைட். சஅல உமர் அஸ்ஸபிய. لماذا لم تهرب مع رفاقك؟ قال الصبي يا أمير المؤمنين لم أفعل جرما فأخافك ولم يكن الطريق ضيقا فأوسع لك. فسر عمر من شجاعته. هذا الصبي الشجاع هو عبد الله بن الزبير الذي أصبح من علماء الحرب والسياسة. இப்ப இதுல ரெட்ல ஹைலைட் பண்ணிக்கிற சொற்கள் இருக்கிறதானே, இந்த உமர், அஸ்ஸபி, கால, அஸ்ஸபி, அமீர் அல் முக்மினீன், அத்தரீக், உமர், சுஜாஅத்திஹி, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், இந்த சொற்கள் எல்லாமே ஏற்கனவே இப்போ தெரியும், கருத்து தெரியும். உமர் என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு,
அஸ்ஸபி என்றால் சிறுவன். கால என்ற சொல்லும் நாங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிறோம், போன உரைநடையிலையும் பார்த்தது. கால என்ற கருத்து என்ன? கூறினான் என்றுதான் கருத்து. கூறியது அல்லது கூறினான். அமீருல் முஃமினீன், முஃமின்களின் தலைவர். அத்தரீக் நாங்கள் இப்போ பார்த்தோம், பாதை. ரைட். சுஜாத்துன் அண்டா துணிச்சல், அதுதான் தலைப்புன்னு பார்த்தோம். ஓகே, அப்போ அந்த சொற்கள் எல்லாம் உங்களுக்கு பரிச்சயம். இப்போ பாருங்க, இப்போ பாதையோரமாக நின்றால் தானே கடைசியாக நாங்கள் அதைத்தான் பார்த்தோம். அப்போ என்ன கேட்குற? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அவங்க சிறுவனுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குற. இங்க பாருங்க, கேள்வி கேட்குற. இந்தா பாருங்க, இன்னொரு கேள்வி அடையாளம் பண்ணிக்கிறதானே, இந்த கேள்வி அடையாளம் பண்ணிக்கிறதானே. அப்ப இந்த கூற்று வினா வாக்கியம். ஓகேயா? விளங்கினா எல்லாருக்கும்? இந்த கூற்று என்ன வாக்கியம்? வினா வாக்கியம். சரியா? அப்ப அப்ப சால என்ற சொல்ல மீனிங் எதுவாக இருக்கும்? சால என்ன கருத்து என்னப்ப? இது வினா வாக்கியம் என்றா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிறுவன்கிட்ட கேள்வி கேட்கிற. அப்ப சால என்ன கருத்து? வினவினான். வினவினான். விளங்கினான்? சால என்பது வினவினான், ஒரு வினை சொல். கேட்டான், வினவினான். நாங்க வினவினார் என்று சொன்னாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாங்கள் சொல்லக்கொள்ள வினவினார் என்று சொல்லுவோம். ஏன்னா அதை நாங்கள் ஏற்கனவே விளங்கப்படுத்திக்கிற உயர்த்தினை அகரினை வேறுபாடு இல்லை, எல்லாத்துக்கும் வினைச்சொல் ஒன்றுதான். தமிழ்ல தான் வினவினான், வினவினார், வினவியது அன்னெல்லாம் நாங்கள் வேறுபடுத்தி எழுதுறோம். ஆனால் அரபு மொழியில் அப்படி இல்லை, ஒரே சொல்லில தான் எல்லாமே வரும். சால உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வினவினார். யாரிடம் வினவினார்? அஸ்ஸபி. அஸ்ஸபி என்ன கருத்து என்னப்ப? சிறுவன். அப்ப சால உமர் அஸ்ஸபிய, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவனிடம் வினவினார், கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் என்று சொன்னால், என்ன? லிமாதா லம் தஹ்ருப் மஅ ரிஃபாகிக். லிமாதா லம் தஹ்ருப் மஅ ரிஃபாகிக். லிமாதா என்ற கருத்து நாங்க போன வகுப்புல பார்த்தோம். என்ன மீனிங்? ஏன், எதற்காக என்றதான் கருத்து. லம் தஹ்ருப், லம் தஹ்ருப் என்றால் நீ வெறுண்டோடவில்லை என்றுதான் கருத்து. அப்ப லிமாதா லம் தஹ்ருப் என்றால் நீ ஏன் வெறுண்டோடவில்லை, நீ ஏன் ஓடி செல்லவில்லை. யாருடன்? மஅரிஃபாகிக, மஅரிஃபாகிக, உன்னுடைய நண்பர்களுடன். மஅ என்ற கருத்து உடன், ரிஃபாகிக் கண்டா உன்னுடைய நண்பர்கள். ஓகே, இப்ப ரஃபீக் கண்டா தோழன், ரஃபீக் கண்டா கருத்து தோழன், நண்பன் என்ற கருத்துல வார. ரிஃபாக் கண்டா நண்பர்கள். அப்ப மஅரிஃபாகிக, உன்னுடைய நண்பர்களுடன் நீ ஏன் ஓடி செல்லவில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிறுவனுக்கிட்ட வினவினாங்க. ரைட். அப்ப கால சபியு, இப்ப என்ன? அப்ப கால என்ன கருத்து? என்ன? கூறினான், பதிலளித்தான், கூறினான். யாரு? அஸ்ஸபி. அஸ்ஸபி என்ன கருத்து? சிறுவன். அப்ப கால சபியு என்ன? சிறுவன் கூறினான், பதிலளித்தான். யா அமீரல் முஃமினீன், நான் அவளுக்கு சொல்லி தந்தேனா? யா அமீரல் முஃமினீன், முஃமின்களின் தலைவரே. விளங்கினா? முஃமின்களின் தலைவரே, அமீருல் முஃமினீன் அவர்களே என்ற கருத்துல வரும். அவரு இந்த வாக்கியத்தை கொஞ்சம் அவதானமா பார்த்துக்கொள்ளுங்க. என்ன வாக்கியம்? லம் அஃஅல் ஜுருமன் ஃபஅகாஃபுக் வலம் யகுனி தரீகு ضيقன் ஃபவஸ்ஸிஉ லக். ரைட். லம் அஃஅல் என்ற கருத்து நான் செய்யவில்லை என்றுதான் கருத்து. ஓகே, லம் அஃஅல் என்ற கருத்து என்ன? நான் செய்யவில்லை. நான் எதை செய்யவில்லை, எதை செய்யல என்று சொல்றார் அவரு? சிறுவன் என்ன செய்யல என்று சொல்றான்? சிறுவன் குற்றத்தை. விளங்கினா? அப்ப ஜுர்மன் என்ற கருத்து என்ன? குற்றத்தை. விளங்கினா? நான் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை, நான் ஒரு குற்றத்தை ஏனும் செய்யவில்லை. லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஅகாஃபுக, உங்களை பயப்படுவதற்கு, உங்களை அஞ்சுவதற்கு நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. அகாஃபுக, ஃபஅகாஃபுக, அகாஃபுக என்றா உங்களை பயப்படுறது, உங்களுக்கு நான் பயப்படுறது. ரைட். இப்ப அகாஃப் என்ற சொல்லில் வாரதுதான் ஹவுஃப் என்ற சொல். ஹவுஃப் என்ற கருத்து பயம், அச்சம். நீங்க சூரத்து குரைஷ்ல படிச்சிருப்பீங்கன்னா, அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப். ஹவுஃப்
பயத்திலிருந்து அல்லாஹு தாலா அவர்களுக்கு அபயம் அளித்தான், பாதுகாப்பு வழங்கினான். அதே போலதான் அச்ச நேர தொழுகை, ஒரு பயங்கரமான சூழ்நிலையில தொழப்படுகின்ற தொழுகைக்கு நாங்க சலாத்துல் ஹவுஃப் என்று சொல்றோம். அப்ப அந்த சொல் மாதிரிகள் அந்த சொல்லோடு நெருக்கமான சொல் தான் என்ன, அஹாஃபு என்ற சொல். அஹாஃபுக்க என்றா உங்களை பயப்படுவதற்கு, உங்களை பயப்படுவதற்கு நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஅஹாஃபுக்க, உங்களை அஞ்சுவதற்கு, உங்களை பயப்படுவதற்கு நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. மேலும் அந்த கருத்து என்ன, மேலும் லம் யகுன், லம் யகுன் என்ற புள்ளகள் இல்லை என்றதான் கருத்து. லம் யகுன் என்ற கருத்து என்ன, இல்லை. லம் யகுன் இல்லை, எது இல்லை, அத்தரீகு, மேல பார்த்தோம். அத்தரீக் என்ற கருத்து என்ன, பாதை. பாதை, பாதை. ஓகே, அப்ப வலம் யகுனி தரீக்கு, பாதையும் இல்லை. பாதை எப்படியாக இல்லை, லையகன், லையகன், லையகன் என்ற ஒடுக்கமானதாக, விளங்கினா, ஒடுக்கமானதாக இல்லை. அப்ப வலம் யகுனி தரீக்கு லையகன், பாதைக்கும் ஒடுக்கமானதாக இல்லை. உங்களுக்கு நான் விசாலமாக இடம் தர, பாதையும் ஒடுக்கமானதாக இல்லை. சரியா, உங்களுக்கு நான் விசாலமாக இடம் தர, பாதையும் ஒடுக்கமானதாக இல்லை. ரைட், விளங்கினோ தெரியாது. ரைட், பாருங்க. லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஅஹாஃபுக், உங்களை கண்டு அஞ்சுவதற்கு, உங்களை பயப்படுவதற்கு நான் எந்த குற்றத்தையும் செய்யவும் இல்லை. வலம் யகுனி தரீகு லையகன் ஃபவஸ்ஸிஉ லக், உங்களுக்கு நான் விசாலமாக இடம் தர, பாதையும் ஒடுக்கமானதாக, ஒடுங்கியதாக இல்லை என்று சிறுவன் பதிலளித்தான். ஃபகால ஸபிய்யு, சிறுவன் பதிலளித்தான், கூறினான், யா அமீரல் முஃமினீன், முஃமின்களின் தலைவரே, லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஅஹாஃபுக, உங்களை அஞ்சுவதற்கு, உங்களை பயப்படுவதற்கு நான் எந்த குற்றத்தையும் தவறையும் செய்யவில்லை. வலம் யகுனி தரீகு லையகன் ஃபவஸ்ஸிஉ லக, உங்களுக்கு நான் விசாலமாக இடம் தர, பாதையும் ஒடுங்கியதாக, ஒடுக்கமானதாக இல்லை என்று பதிலளித்தான். சரியா, விளங்கல்லாட்டி தாராளமாக நீங்க கேட்கலாம், ரிப்பீட்னு சொன்னாலும் சரி. அப்படி இல்லாட்டி சரி, இந்த சொல்லிட பொருள் என்ன என்று கேட்டாலும் பிரச்சனை இல்லை. சரியா, கேட்கலாமா? ரைட், அப்ப நாங்க 2வது பேராகிராஃப் பார்த்து கொண்டு நிற்கிறோம். இந்த இது வரங்காட்டையும் பார்த்துட்டோம், விளங்கினா, கொஞ்சம் கொஞ்சமா விளங்காம பார்த்து கொண்டு போறோம். ரைட், ஓகே. அப்ப சால உமர் அஸ்ஸபிய, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிறுவனிடம் கேட்டாங்க, லிமாதா லம் தஹுரு மஅ ரிஃபாகிக், உன்னுடைய நண்பர்களுடன் நீ ஏன் ஓடி செல்லவில்லை? கால ஸபியு, சிறுவன் பதிலளித்தான், கூறினான், யா அமீரல் முஃமினீன், முஃமின்களின் தலைவரே, லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஅஹாஃபுக, உங்களை பயப்படுவதற்கு நான் எந்த குற்றத்தையும் செய்யல. வலம் யகுனி தரீகு லையகன் ஃபவஸ்ஸிஉ லக், உங்களுக்கு நான் விசாலமாக இடம் தர, பாதையும் ஒடுக்கமானதாக இல்லை என்று சொன்னார். ரைட், அவருக்கு என்ன நடக்குது? அவருக்கு சந்தோஷம் வருது இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அதை தான் அடுத்த வரியில பார்க்க போறோம். ஃபஸூர உமர் மின் சுஜாஅத்திஹி, எனவே இந்த ஃப வந்து எனவே என்கிறதுல சொல்லலாம். சுர்ரன்னா சந்தோஷப்பட்டார். யாரு சந்தோஷப்பட்டார்? உமர். அப்ப ஃபஸூர உமர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. எதனால சந்தோஷப்பட்டாங்க? மின் சுஜாஅத்திஹி, அந்த சிறுவனுடைய துணிச்சலினால், துணிச்சலின் காரணமாக, துணிச்சலை இட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஃபஸூர உமர் மின் சுஜாஅத்திஹி. ரைட், அந்த அவனுடைய, அந்த சுஜாஅத்திஹி என்றிக்குது இல்லையா, அந்த ஹி என்பது பிரதி பெயர், அவனுடைய என்ற இடத்துல வார, அது எவனுடைய? அந்த சிறுவனுடைய. ஓகே, அந்த சிறுவனுடைய துணிச்சல், சுஜாஅண்டா துணிச்சல். அப்ப அந்த சிறுவனுடைய துணிச்சலின் காரணமாக, துணிச்சலை இட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் என்று வரும். ஓகே, ரைட், விளங்கினோ தெரியாது. ரைட், பாருங்க. சால உமர் அஸ்ஸபிய, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிறுவனிடம் வினவினார், லிமாதா லம் தஹ்ரு மஅ ரிஃபாகிக், ஏன் உன்னுடைய நண்பர்களுடன் நீர் ஓடி செல்லவில்லை?
கால சபியு சிறுவன் கூறினான், யா அமீரல் முஃமினீன், முஃமின்களின் தலைவரே, லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஅகாஃபுக, உங்களை அஞ்சுவதற்கு பயப்படுவதற்கு நான் எந்த குற்றத்தையும் செய்யல. லம் அஃஅல் நான் செய்யவில்லை, ஜுர்மன் ஒரு குற்றத்தை ஏனும், ஃபஅகாஃபுக உங்களை அஞ்சுவதற்கு. வலம் யகுனி தரீகு ضيقன் ஃபவஸ்ஸிஉ லக, வலம் யகுனி தரீகு பாதையும் இல்லை, எப்படி இல்லை, ضيقன் ஒடுங்கியதாக ஒடுக்கமானதாக இல்லை, ஃபவஸ்ஸிஉ லக உங்களுக்கு நான் விசாலமாக இடம் தருவதற்கு. ஃபஸுர உமர் மின் சுஜாஅத்திஹி, உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனுடைய துணிச்சலின் காரணமாக துணிச்சலை இட்டு சந்தோஷம் அடைந்தார்கள். ரைட், ஹாதா சபியு சுஜா, ரைட், ஹாதா சபியு சுஜா ஹுவ அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸுபைர். ஹாதா அண்டா இருக்கட்டும், நான் சொல்லித்தாரேன். அஸ்ஸபி அண்டா எல்லாருக்கும் தெரியும் சிறுவன், அஸ்ஸுஜா அண்டா துணிச்சல் மிக்க. ஓகே, துணிச்சலுடைய, துணிச்சல் மிக்க, இது ஒரு அடைமொழியாக வந்திருக்குது. சுஜா அத்துனண்டா துணிச்சல், ஒரு பேர் சொல், துணிச்சல். சுஜா என்பது துணிச்சல் மிக்கவன், துணிச்சல் மிக்க ஒரு அடைமொழியாக ஒரு பண்பு சொல்லாக வந்திருக்குது இந்த இடத்துல. அப்ப சபையு சுஜாண்டா துணிச்சல் மிக்க சிறுவன் என்ற கருத்துல வார. யாரு? அப்துல்லாஹ் இப்னு சுபைர், அப்துல்லாஹ் இப்னு சுபைர். இந்த ஹாதா ஹுவா என்ற சொற்பிரயோகம் வந்து எந்த கருத்துல வாரன்னு சொன்னால், இப்ப ஹாதாண்டு மட்டும் எடுத்தால் இது அல்லது இவர் என்ற கருத்துல சொல்லலாம், இவர். ஓகே, ஹாதாகு வேண்டு வந்தால் இவர் தான் என்று சொல்ற, விளங்கினா? இப்ப இவர் தான் அவர் என்று சொல்ற அந்த மீனிங்ல தான் எடுக்கிறது. ஹாதா சபியு சுஜாஹு அப்துல்லாஹ் இப்னு சுபைர், அப்படி என்றா துணிச்சல் மிக்க இந்த சிறுவன் தான் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ஆவார். விளங்கினா? இவர் தான் என்று சொல்ற, நாங்க கிட்ட பேச்சு வழக்கிலையும் சொல்றோம், எழுதுற மொழியிலையும் சொல்றோம், இவர் தான். ரைட்டா? அந்த மாதிரிதான் இந்த நாங்க மொழிபெயர்ப்போம். ஹாதா சபியு சுஜா ஹுவ அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸுபைர், துணிச்சல் மிக்க இந்த சிறுவன் தான் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ஆவார். வழங்கினா? அல்லது, அல்லது என்ற சொல் வந்து இரண்டு வாக்கியங்களை இணைக்கின்ற ஒரு சொல். அதுக்கு தனியாக மீனிங் கேட்ட எக்ஸாம்ல வாரோம் இல்லை, நீங்க அதை தனியாக விளங்கெடுக்கணும் என்ற அவசியம் இல்லை. இரண்டு வாக்கியங்கள் இருக்குது, அந்த இரண்டு வாக்கியங்களை இணைக்கின்ற ஒரு சொல்லாகத்தான் அல்லது என்ன சொல்ல நாங்க பார்க்க வேண்டியது. ரைட், அல்லது அஸ்பஹ, அஸ்பஹ மின் உலமாஇல் ஹர்பி வஸ்ஸியாஸா, அஸ்பஹ என்ற கருத்து மாறினார். அஸ்பஹ என்ற கருத்து என்ன? மாறினார். மின் உலமாஇல் ஹர்பி வஸ்ஸியாஸா, உலமா என்ற கருத்து முக்கியஸ்தர்கள், முக்கியஸ்தர்கள் என்ற கருத்துல எடுக்கலாம். ஹர்ப் என்ற கருத்து யுத்தம், ஹர்ப் என்ற கருத்து என்ன? யுத்தம். சியாசா என்ற அரசியல், வ என்ற மேலும், அதோட தெரிந்தானே. இப்ப வசியாசா என்ற கருத்து என்ன? மேலும் அரசியல் என்ற கருத்துல வர. அப்ப யுத்தம் மற்றும் அரசியல் முக்கியஸ்தர்களில் ஒருவராக மாறினார். அஸ்பஹ மின் உலமாஇல் ஹர்பி வஸ்ஸியாஸா, யுத்தம் மற்றும் அரசியல் பிரமுகர்களில் அல்லது முக்கியஸ்தர்களில் ஒருவராக மாறினார். ஓகே, அப்ப ரெண்டு வாக்கியம் என்று சொன்னேன். இப்ப நான் தனியாக இதை மட்டும் மொழிபெயர்த்தால் எப்படி வரும்? ஹாதா சபியு சுஜா ஹுவ அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸுபைர், துணிச்சல் மிக்க இந்த சிறுவன் தான் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ஆவார். ஓகே, அல்லது அந்த சொல் இணைக்கின்ற ஒரு சொல். அஸ்பஹ மின் உலமாஇல் ஹர்பி வஸ்ஸியாஸா, யுத்தம் மற்றும் அரசியல் பிரமுகர்களில் ஒருவராக மாறினார். ஓகே, இந்த ரெண்டு வாக்கியங்களும் இணைக்கின்ற போது எப்படி மொழிபெயர்க்கலாம்? துணிச்சல் மிக்க இந்த சிறுவன் தான் பிற்காலத்தில், பிற்பட்ட காலங்களில், சரியா, யுத்தம் மற்றும் அரசியல் பிரமுகர்களில் ஒருவராக மாறிய அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ஆவார் என்று சொல்லும். மேல் இல்லைங்கண்ணா? ரைட், நான் நினைக்கிறேன் விளங்கிக்கும். நான் திருப்ப ஒரு முறை சொல்றேன், பாருங்க, நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லி பாருங்க. ரைட், எந்த இடத்துல உங்களுக்கு விளங்கல்ல அல்லது ரிப்பீட் இன்னொரு முறை சொல்லணும் போல இருக்குது என்று இருந்தால் நீங்க தாராளமாக கேட்கலாம், சொல்லலாம். ரைட், பாருங்க. மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப் யௌமன் பி அஹதி ஷவாரிஇல் மதீனா, ஒரு நாள்
ஹலீஃபாவை நீங்க ஹலீஃபாவென்று சொல்ல மேலும் என்ற ஹலீஃபான்ற சொல் தமிழ்லையும் ஹலீஃபான்னு தான் புத்தகங்கள் எழுதுறாங்க. அல்லது சில பிரதிநிதி என்ற சொல் தான் நேரடி கருத்து. இப்ப இஸ்லாம் பாடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு முஸ்லீம் இந்த அடிப்படை கடமைகள் எத்தனை படிச்சிருப்பீங்க. எத்தனை கடமை சொல்லுங்க பார்க்க. ஒரு முஸ்லீம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் எத்தனை? 5. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. அப்படி ஹதீஸ் இருக்குது. ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனை? 3 இஸ்லாம் பாடத்துல வந்திருக்குமே. 3: இபாதத், இமாரத், ஹிலாஃபத். இப்படி படிச்சுக்கிறா? 3. எஸ், படிச்சுக்கிறீங்களா? ஓகே. அப்ப இபாதத் என்றால் அல்லாஹ்வை வணங்குதல். இமாரத் என்றால் பூமியை வளப்படுத்துதல். ஹிலாஃபத் என்றால் அல்லாஹ்வின் பிரதிநிதியாக செயற்படுதல். அப்ப ஹலீஃபா, நாங்கெல்லாம் ஹலீஃபாக்கள், அல்லாஹ்வோட பிரதிநிதிகள். சரியா? அப்ப வந்து ஹலீஃபான்றது பிரதிநிதி. நேரடி கருத்து என்ன? பிரதிநிதி, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி ஹலீஃபா. ரைட். சில நேரம் சில மாணவர்கள் இந்த இடத்துல ஜனாதிபதி என்று மொழிபெயர்ப்பார்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். ஜனாதிபதியும் ஓகே. அதாவது அந்த டைம்ல அந்த சூழல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் எல்லா மக்களுக்கும் ஜனாதிபதியாக இருந்தார். ஆனா ஜனாதிபதியை குறிக்கின்ற வேறு அரபு சொற்கள் இருக்குது, இருந்தாலும் ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அல்லது நீங்க ஹலீஃபாவே என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அப்ப மர்ரல் ஹலீஃபத்து உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யௌமன் பி அஹதி ஷவாரிஇல் மதீனா. ஒரு நாள் ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்கள் மதீனா வீதிகளில் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். மதீனா என்பது என்ன? ஒரு இடம், ஒரு ஊருட பேரு. அஹதண்டா ஒருவன். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றது? ஒருவன் அல்லது ஒன்று என்ற கருத்துல வாரு. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றது? குல் ஹுவல்லாஹு அஹத். அதிலே மஹதன்ன சொல் தான் வருது. ஓகே. அப்ப நீங்க இடையில இருக்கிற சொல் ஷவாரி என்பதை எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ள போறீங்க? ரைட், லேஸ். அப்ப வீதிகள், மதீனா வீதிகளில் ஒன்றை ஒரு நாள் ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடந்து போனார்கள். ஃபீஹி அத்ஃபாலுன் யல்அபூன. அவ்வீதியில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். சரியா? எஸ். ஷவாரி என்றா வீதிகள், தரீக் என்றால் பாதை. வீதி தான் வீதி. ஓகே. ஷவாரி என்பது பன்மையில வந்திருக்குது, தரீக் என்பது ஒருமையில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டி தந்தேன். ஷவாரி என்ன சொல்லுடைய ஒருமை சொல் என்ன? ஷாரிஉன். உங்கள்கிட்ட ஒருமை சொல் பன்மை சொல் எல்லாம் எக்ஸாம்ல கேட்கறதில்ல, நான் ஜஸ்ட் சொல்லி தந்தேன், அவ்வளவுதான். ரைட். ஃபலம்மா அப்ஸரு அல் ஹலீஃபத ஹரபு இல்லா சபியன். அவர்கள் ஹலீஃபாவை பார்த்தபோது ஒரு சிறுவனை தவிர மற்றவர்கள் வெருண்டோடினார்கள். அப்ப நீங்க பாருங்க, அந்த தொடர்ச்சியாக பார்க்க உங்களுக்கு லேசா விளங்கும். ஃபலம்மா அப்ஸரு அல் ஹலீஃபத, அவர்கள் ஹலீஃபாவை பார்த்தபோது இல்லா என்ற சொல்ல நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல், களிமால வரக்கூடிய இல்லா என்ற சொல். இல்லான்னா தவிர. யாரை தவிர? சபியன், ஒரு சிறுவனை தவிர. அப்ப மற்றவர்கள் என்ன செஞ்சாங்க? ஹரபு, வெருண்டோடினார்கள். ரைட். அவன் என்ன செஞ்சான்? வகஃப ஜானிபத் தரீக். வகஃப நின்றான், ஜானிபத் தரீக் பாதை அருகில் நின்றான், பாதையோரமாக நின்றான். அப்ப அது பிற என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிறுவன்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. சால உமர் அஸ்ஸபிய. அப்ப சால என்றா வினவினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிறுவனிடம் வினவினார். லிமாதா லம் தஹ்ருப் மஅ ரிஃபாகிக். ஏன் நீ உன்னுடைய நண்பர்களுடன் ஓடி செல்லவில்லை? ஓகே. ஏன்? லிமாதா என்ற சொல் உங்களுக்கு இன்ஷால்லா பரிச்சயமாகும். அரபு வினாக்கள் வரக்கொள்ள லிமாதா என்றா ஏன் என்றது பரிச்சயமாகும். லம் தஹ்ருப், நீ வருண்டோடவில்லை, மஅ ரிஃபாகிக் உன்னுடைய நண்பர்களோடு. கால சபியு, சிறுவன் பதிலளித்தான். யா அமீரல் முஃமினீன், முஃமின்களின் தலைவரே.
லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஅகாஃபுக், நான் உங்களை அஞ்சுவதற்கு எந்த ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. வலம் யகுனி தரீகு ضيقا فأوسع لك, உங்களுக்கு நான் விசாலமாக இடம் தர பாதையும் ஒடுக்கமானதாக இல்லை. லம் யகுன் இல்லை, என்ன இல்லம்மா, அத்தரீக் பாதை. அப்ப வலம் யகுனி தரீகு பாதையும் இல்லை, ضيقا ஒடுக்கமானதாக இல்லை, فأوسع لك உங்களுக்கு நான் விசாலமாக இடம் தர. ஃபசூர உமர் மின் சுஜாஅத்திஹி, அந்த சிறுவனுடைய துணிச்சலின் காரணமாக துணிச்சலையிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சந்தோஷம் அடைந்தார்கள். ரைட். ஹாதா சபியு சுஜா ஹுவ அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸுபைர், துணிச்சல் மிக்க இந்த சிறுவன் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ஆவார். ரைட். அல்லதி அஸ்பஹ மின் உலமாஇல் ஹர்பி வஸ்ஸியாஸா, அவர் பிற்பட்ட காலங்களில் சரியா யுத்தம் மற்றும் அரசியல் பிரமுகர்களில் ஒருவராக மாறினார் என்று வரும். ரைட். ஓகே 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 ரைட். சரி, இப்ப யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம். படிச்ச பகுதியில யாருக்காவது டவுட் இருக்கிறண்டா கேட்கலாம். எந்த வரியில சரி, எந்த சொல்லில சரி, எந்த பந்தியில சரி, டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருக்குதா? சார் எக்ஸாக்ட்ல நம்ம பந்திதே இந்த மாதிரி வந்தா ஃபுல்லா எழுதணும். இந்த மாதிரி வந்தா எக்ஸாம் பேப்பர்ல மகன் உங்களுக்கு இந்த பந்தி அப்படியே தருவாங்க. சரியா, ஒன்றும் யோசிக்க வேணாம். நீங்க பந்திய பாடமாக்கணும் என்ற அவசியமே இல்லை. ரைட். இந்த பந்திய தந்து பார்ட் 1ல ஒரு 5 வினாக்கள் அரபால கேட்பாங்க. அந்த 5 வினாக்களுக்கும் நாங்கள் அரபாலையே விடையளிக்கிறது. அரபால் எப்படி விடையளிக்கிறது? தொடர்ச்சியாக வகுப்புக்கு வாங்கோ, மிக இலகுவான முறையில் நான் சொல்லித்தாரேன். போன வகுப்புலையும் நாங்கள் ரத்துன் ஜமீல் என்ற பாடத்தை படித்து அதில் உண்டான அரபு வினாக்கள் எத்தனையோ பார்த்தோம். இப்போ யாரோ ஒரு புள்ளி ஒன்று கேட்டீங்க, இவ்வளோ கேள்விகள் வருமாண்டு. நான் சொன்னேன், இவ்வளோ கேள்விகள் தான் இதால் எடுக்கலும், இது கங்கால் எடுக்கலுமோ தெரியல. இருக்கிற எல்லா கேள்விகளையும் தோண்டி 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 எடுத்து நாங்கள் படிக்கிறது. படித்தா எந்த கேள்வி வந்தாலும் உங்களுக்கு செய்யலும் தானே என்று நான் சொல்லி தந்தேன். அப்போ அந்த அடிப்படையிலையும் நான் இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த உரையினுடைய நான் படிப்பிச்சிக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்கிறது? ரைட். இந்த உரைநடைக்குரிய அரபு வினாக்களை நான் அனுப்பினா தயவு செஞ்சு நீங்க வீட்டுல இருந்து எழுதி கொண்டு விடைகளோட வரணும். அப்பதான் நீங்க எழுதிக்கிற விட சரியா பிழையான்னு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒப்பிட்டு பார்த்து சரியண்டா அல்ஹம்துலில்லாஹ். என்ன எப்படி சரி ட்ரை பண்ணி வர பாருங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நீங்க நான் நினைக்கிறேன் ரெக்கார்டிங் போட்டு தான் நீக்கிற யூடியூப்லையும் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணுவாங்க. ஆனா அது எனக்கு எப்ப போடுவாங்கன்ற இது எனக்கு தெரியாது. நீங்க ஆன்லைன் டைமுக்கு கிளாஸுக்கு வர பாருங்க, அது உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமாக இருக்கும். இந்த இப்ப நீங்க கேளுங்க பிள்ளைகள், கிளாஸை பத்தி இன்னொரு டைம் இருக்குது கதைக்கிறதுக்கு. ரெக்கார்டிங் சம்பந்தமாக குரூப்ல ஜாயின் ஆகிற சம்பந்தமாக தாராளமா டைம் இருக்குது. இப்ப நாங்க படிச்ச இந்த உரைநடையில ஏதாவது டவுட் இருக்குதா? நான் விசாலமாக இடம் தருகிறேன் என்றுதான் கருத்து. சரியா, நான் விசாலமாக இடம் தருகிறேன். அப்ப லக்க உமக்கு, லக்க என்ன கருத்து என்ன உமக்கு. அப்ப லக்க என்ன கருத்து, உமக்கு நான் விசாலமாக இடம் தருவதற்கு என்ற கருத்துல வரும். ஓகே. இப்ப வலம் யக்குன் என்றால் இல்லை, அத்தரீக் என்றால் பாதை. இப்ப வலம் யக்குன் தரீக் என்ற கருத்து என்ன, பாதை இல்லை. லையகன் ஒடுக்கமானதாக இல்லை. வலம் யக்குன் தரீக்கு லையகன், பாதை ஒடுக்கமானதாக இல்லை. உமக்கு நான் விசாலமாக இடம் தருவதற்கு பாதையும் ஒடுக்கமானதாக இல்லை என்று வரும்.
ரைட். இதுல வந்து கவிதையை தமிழால வர வைக்கணுமா? கவிதை இல்லை, இது உரைநடை மகன். கவிதை வேறு, இது வந்து கதை என்று சொல்லலாம். இந்த உரைநடை வந்து அரபில தான் தருவாங்க. ஏன்னா பார்ட் 2லையும் அரபால தருவாங்க. பார்ட் 2லையும் அரபால தந்தாலும் வினாக்கள் தமிழ் 5 வினாக்கள் வார பார்ட் 2ல வினாத்தாள் 2ல மிக இலகுவான முறையில விடையளிக்கலாம். நான் போன வகுப்புல விளங்கப்படுத்தினேன். ஓ இப்ப தமிழ்ல வினாத்தாள் 2ல தமிழ்ல கேள்வி இருந்தா தமிழ்ல தான் விடை எழுதணும். சரியா? அரபால மாத்திரம் விடையளிக்கன்னு இருந்தால் அரபால தான் விடையளிக்கணும். அது மிச்ச லேசான சிம்பிளான சின்ன சின்ன கேள்விகள் தான் வாரது. ஓகே, அப்ப வினாத்தாள் 2லையும் நான் ஒரு ஆண்டு சொன்னேன் போன கிழமையில. இந்த என்ன சொன்னேன், அதாவது ஒரே ஒரு கேள்வியை தவிர மற்ற 4 கேள்விகளுக்கும் பூரணமான புள்ளிகளை உங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னேன். என்ன அந்த ஒரு கேள்வி மாத்திரம் என்னென்றா குறிப்பிட்ட சில இடங்கள்ல அண்டர்லைன் பண்ணி பொருள் கேட்டு வார. இப்ப நீங்க சொல்லுங்க பாக்கு, உதாரணமா இப்ப இந்த உரைநடையிலையும் அண்டர்லைன் பண்ணி இருக்கிறேன். ஹரபு இல்லா சபியன், என்ன மீனிங் என்னவாக இருக்கும் சொல்லுங்க பாக்க. ஹரபு இல்லா சபியன் லேசேனா? இல்லா என்ற சொல் தெரியும். ஹரபு இல்லா சபியன் எல்லாம் சேர்த்து சொல்லுங்க பாக்க. ஒரு சிறுவனை தவிர மற்றவர்கள் வெறுண்டோடினார்கள். வெரி குட். ஒரு சிறுவனை தவிர மற்றவர்கள் வெறுண்டோடினார்கள். ஓகே, அதே மாதிரி இப்ப இதுல பொருளை சொல்லுங்க பாக்க. வலம் யக்குனி தரீகு லையகன், அவ்வளவுதான். அது சொல்லுங்க. வலம் யக்குனி தரீகு லையகன், இட மீனிங் என்ன? பாதை ஒடுக்கமானதாக இல்லை, அவ்வளவுதான். பாதை ஒடுக்கமானதாக இல்லை. அஸ்ஸபியு சுஜா, இட மீனிங் என்ன? அஸ்ஸபியு சுஜா, துணிச்சல் மிக்க சிறுவன். ஓகே, இந்த மாதிரி குறிப்பிட்ட சில இடங்கள்ல அண்டர்லைன் பண்ணி பொருள் கேட்டு வரையலும். அந்த கேள்விக்கு மாத்திரம்தான் நீங்க அரபால கொஞ்சம் பார்த்து கொண்டு போக வேண்டி வரும். ஓகே, இதுல கேட்டிக்கிறீங்க இது உரைநடைக்கான தலைப்பு என்றா பார்ட் 1ல தலைப்பை கேட்டு ஒரு கேள்வி வாரதானே. அப்ப அந்த அடிப்படையில உரைநடைக்கான தலைப்பு வந்து பொருத்தமான எந்த ஒரு தலைப்பையும் நீங்கள் எழுதலும். இந்த இடத்துல நீங்க ஹைலைட் பண்ணி கொள்ள வேண்டியது என்னன்னா துணிச்சல் மிக்க சிறுவன். அப்ப ஒரு சிறுவனின் துணிச்சல் என்பதும் ஓகே, ஒரு சிறுவனின் துணிச்சல் என்பதும் துணிச்சல் மிக்க சிறுவன் என்பதும் ரெண்டும் ஒரே மீனிங் தானே. அதனால நீங்க சுஜாத்து சபி என்று எழுதலுமா இருந்து எழுதலாம். அதை நீங்க இப்படியும் பார்க்கலாம். ஏன்னா இதுல பாருங்க, சுஜா என்ற சொல்லிக்கின வந்திருக்குது. சுஜா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சபி என்றா சிறுவன். சபி என்ன சொல் பல இடங்கள்ல வந்திருக்கிறதால இப்ப உங்களுக்கு பாடம் அது. சபி என்ற கருத்து என்ன, சிறுவன் என்றது தெரியும். அப்ப சுஜா என்ற சொல்லையும் சபி என்ற சொல்லையும் ஹைலைட் பண்ணி கொண்டாலும் சுஜாத்து சபி என்று வார ஒரு சிறுவனின் துணிச்சல் என்று கூட நீங்க எழுதலாம். விளங்கினா? அப்படி எழுதலாம். அல்லது அஸ்ஸபியு சுஜா என்று எழுதலாம். அல்லது அஸ்ஸபியு சுஜா என்று போட்டு அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸுபைர் என்று எழுதலாம். அஸ்ஸபியு சுஜா அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸுபைர், துணிச்சல் மிக்க சிறுவன் அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸுபைர். சரியா? சரியா? அப்ப துணிச்சல் மிக்க சிறுவான் அப்துல்லாஹ் இப்னு அஸ்ஸுபைர் என்று எழுதுவோம் மேலும். சரியா? ரைட். இப்ப இதுல இன்னொரு கேள்வி ஒன்று வந்திருக்கிறேன்டா, உலமா என்ற சொல். உலமாண்டா எங்களுக்கு அந்த இடத்துல மிக பொருத்தமான மீனிங் கொண்ட எது பற்றோ அதை நீங்கள் எழுதலாம். அதாவது பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாமே ஓகே தான், பிழை இல்லையா? முக்கியமானவர்கள், அதாவது பல கருத்துகள் இருக்குது. இந்த இடத்துல நாங்க முக்கியஸ்தர்கள் என்று சொல்றதும் ஓகே தான். ஓகே, ரைட். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க. சரி, வேற எதுவும் டவுட் இருக்குதா இப்ப உங்களுக்கு இதுல? சார், ரஃபீக் என்ன? ரஃபீக் அண்ணா நண்பன், தோழன் என்ற கருத்துல வரும். ரஃபீக் இல்ல ரிஃபாக் என்ற சொற்கள் இருக்குது. ஓகே, அப்ப ரிஃபாகிக என்றா உன்னுடைய நண்பர்கள்.
மஆண்டு வந்தா உடன். மஆண்டா கருத்து என்ன? உடன். அப்ப மஆரிஃபாகிக் என்ற கருத்து என்ன? உன்னுடைய நண்பர்களுடன். மஆரிஃபாகிக் உன்னுடைய நண்பர்களுடன் என்று வரும். சரி, டீச்சர் ரைட். சார் இந்த பாடத்துக்கு பேப்பர் போடுவீங்களா? அந்த அரபு வினாக்கள் தானே? இன்ஷால்லா நான் போடுவேன் இன்ஷால்லா. சரியா? ரைட். இப்போ கூட புக்லையும் இப்படி மீனிங் இருக்கும். சரியா? இப்போ சிம்பிளா விளங்கிக்கும். ஒரு நாள் ஹலீஃபா உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த மதீனா வீதி ஒன்றை கடந்து சென்றார்கள். நாங்கள் உடைச்சுடைச்சு பார்த்தோம். இப்படியும் எழுதலாம். அப்போது சிறுவர்கள் ஹலீஃபாவை கண்டதும் வெறுண்டோடினார்கள். ஒரே ஒரு சிறுவன் மாத்திரம் வீதி அருகே நின்றான். சிறுவனை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏன் உனது நண்பர்களுடன் ஓடிச் செல்லவில்லை என்று கேட்டார். அதற்கு அச்சிறுவனோ, முஃமின்களின் தலைவரே, நான் உங்களை அஞ்சுவதற்கு எந்த குற்றமும் செய்யவும் இல்லை, உமக்கு நான் விசாலமாக இடம் தர வீதி ஒடுக்கமாகவும் இல்லை என்று பதிலளித்தான். இச்சிறுவனின் துணிச்சலை கண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இத்துணிச்சல் உள்ள சிறுவன் தான் பிற்காலத்தில் அரசியல் மற்றும் போரில் சிறந்து விளங்கிய அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ஆவார். சரியா? இப்ப இந்த கதை தெரியுமான்னு சொன்னா வினாத்தாள் 2ல இந்த கதை வந்தா கட்டாயமா ஒரு கேள்வி வரும். மேலுள்ள உரைநடையின் சாரம்சத்தை குறிப்பிடுக, சுருக்கத்தை எழுதுக, அல்லது மேலுள்ள உரைநடையை மொழிபெயர்க்குக என்று வந்தால் கதையா நீங்க அப்படியே எழுதினா சரி. சாராம்சம் சுருக்கம்னு கேட்டாலும் கூட நீங்க கதையா நீங்க அப்படியே எழுதுறது நல்ல. சரியா? அதுல சுருக்கி எல்லாம் எழுத போய் எதை விட்டுறது, எதை எழுதுறது என்ற ஒரு ஐடியா இல்லாம எழுத வேண்டியதை நீங்க எழுத முட்டீங்கன்னு சொன்னா அதை ஒரு சிக்கலா பேச்சிடும். இதுல ஒன்றும் சொற்கள் எண்ணி பார்க்கறில்ல. தமிழ் பாடத்துல சுருக்கம் எழுதுற மாதிரி அதுல சொற்களை கவுண்ட் பண்ணி மார்க்ஸ் தர மாதிரி சுருக்கத்தை எழுதுகன்னு கேட்டா சுருக்கத்தை தான் நீங்க எழுதணும் என்ற அவசியம் இல்லை. சரியா? நீங்க தாராளமாக அதோட மொழிபெயர்ப்பு எழுதி வச்சால் ஓகே. ரைட். அதே போல படிப்பினைகளும் கேட்டுவாரு. படிப்பினைகளும் கட்டாயமாக நீங்க குறைந்தபட்சம் 2 படிப்பினைகள் ஆவது தெரிந்திருக்க வேண்டும். அதிகமாக நீங்க 4 படிப்பினைகள் தெரிந்திருந்தால் போதுமானது. நீங்களாக சுயமாக எழுதுங்க படிப்பினைகளை. என்ன கேட்க பாக்குறீங்க முஹம்மத்? கேளுங்க. ரைட். ஓகே. என்ன படிப்பினைகள் இருக்குது? இப்ப ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக யார் இருக்கிறாருன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. கீழ் இருக்கிறவங்க எல்லாரும் குடிமக்கள், அப்படித்தானே? சிறுவர் பெரியோர் எல்லாரும் அவருடைய ஜனாதிபதி கீழே அளிக்கிற பிரஜைகள், நாட்டுடைய குடிமக்கள். இந்த குடிமக்களோட நியாயமான பதிலுக்கு முன்னால சினம் கொள்ளாத ஜனாதிபதியின் மனோபாவம். அப்போ ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், ஒரு ஊருடைய தலைவராக இருக்கலாம், ஒரு வீட்டுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு பாடசாலை அதிபராக, வகுப்பின் வகுப்பாசிரியராக இருக்கலாம், ஒரு மதரசாவுடைய நிறுவனத்துடைய தலைவராக இருக்கலாம், அதிபராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் தனக்கு கீழாளிக்கிறவங்கட பதில நியாயமிக்குமான இருந்தா கோபம் கொள்ளப்படாது. இப்ப ஒரு தந்தை, ஒரு வாப்பா கிட்ட மகனோ மகளோ பதிலளிக்கிற நேரம் மகள்ட பதில நியாயம் உண்டிக்குதுன்னா வாப்பா கோபம் வரப்படாது. இந்த படிப்பினாது. சரியா? ஒரு முதிர் அல்லது அதிபர், பாடசாலை அதிபர், மதரசாவுடைய அதிபருக்கு தனக்கு கீழாளிக்கிற மாணவர்கள்ட பதில நியாயம் உண்டிக்குதுன்னு சொன்னா இன்னொரு பக்கம் அணிக்கப்படாது. அந்த நியாயத்தை கண்ட பிறகு கோபம் வரப்படாது. சரியா? அப்ப இங்க ஒரு நல்ல ஒரு படிப்பினையோண்டு இருக்குது. விலகினா ரைட். அதே போல தன் பக்கம் நியாயம் இருக்கின்ற போது யாருக்கும் மஞ்சாத சிறுவனின் துணிச்சல். எங்கட பக்கம் நியாயம் ஈக்கிறன்றது எங்களுக்கு தெளிவாக விளங்கினா நாங்க யாருக்காகவும் அஞ்ச தேவையில்ல, பயப்பட தேவையில்லை. விளங்கினா? எங்கட பக்கம் நாங்க நியாயமாக இருந்தால் ரைட், நாங்க யாருக்கும் அநீதி இழைக்கவில்லை என்பதில் உறுதியாக இருந்தால் நாங்க யாரை கண்டும் யாருக்காகவும் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதே போலதான் மற்றவர்களிடம் நல்ல பண்புகளை காண்ற நேரம் சந்தோஷம் வரணும், மகிழ்ச்சி வரணும். ஆனா வாரது இன்னொன்று ஈரிசியாம, பொறாமை, ஈகோ. ரைட். இன்னொருவர்கிட்ட நல்ல திறமை உண்டு, நல்ல பண்புண்டு காண்ற நேரம் அது தனக்கிட்ட இல்லையே என்ற அந்த ஏக்கம், பொறாமை,
சரியா? அதுகள் தான் வாரது, அது வரப்படாது. இன்னொருத்தர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் ஒன்றை காண்ற நேரம் அது எங்களுக்கும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதே போலதான் நான் ஏற்கனவே வகுப்புல சொன்னேன், இந்த குழந்தைகளை பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் வளர்க்கின்ற போது தன்னம்பிக்கையோட துணிச்சலோட வளர்க்க வேண்டும். அந்த குழந்தை அப்துல்லாஹிப்னு சுபைர் மாத்திரம் நிற்க மற்றவர்கள் எல்லோரும் வெறுண்டோடினார்கள் என்றால், அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் தான் சரியா, பெற்றோர்களுடைய வளர்ப்பு எத்தகையதாக இருந்திருக்கு என்பதை நீங்க பாருங்க. அப்ப சுவரா சொல்லியிருப்பாங்க தானே, உம்மவோ வாப்பவோ மகன் நீ ஒரு தப்பும் தவறும் செய்யலாட்டி யாருக்கும் பயப்படாதேன்னு சொல்லியிருப்பாங்க தானே. அந்த துணிச்சலோட அந்த தன்னம்பிக்கையோட வளர்ந்த பிள்ளை தான் பிற்பட்ட காலங்கள்ல பெரிய பெரிய பொறுப்புகளை சுமக்கக்கூடியவங்களாக மாறினாங்க. அவர் யுத்தம் அதே போல அரசியல்ல முக்கியமானவங்களாக மாறிக்கிறாங்க. அதே போல நீங்க பார்க்கலாம், ஜனாதிபதி அல்லது ஒரு நாட்டுடைய தலைவர் என்று வரக்குள்ள அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு வெறுமனே கட்டளையிடுபவராக மாத்திரம் இருக்க இயலாது, இருக்க முடியாது. அவர் ஒரு மதீனா வீதியில பேசிக்கிறார் என்றால் நிச்சயமாக மக்களுடைய செயற்பாடுகளை கண்காணிப்பதற்காக, மக்களுடைய நடவடிக்கைகளை விசாரிப்பதற்காகத்தான் பேசிக்கிறார். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நிறைய கதைகள். அந்த கதைகளுக்கூடாக தெரிஞ்சிக்கும் என்னன்னு சொன்னா, ரைட், தெரிஞ்சிருக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எத்தனையோ தடவைகள் வந்து என்ன செஞ்சிருக்கிற மக்களிடம் நலனை விசாரிப்பதற்காக வேண்டி மாறுவேடம் பூண்டு இரவு நேரங்கள்ல சரியா துணையாக தன்னுடைய பணியாளர் ஒத்தரண்டு பேர் அழைச்சி கொண்டு பாதுகாவலர்கள் அல்ல, துணையாக வேலைக்கு ஆள் தேவைப்பட்ட துணையாக ஒத்தரண்டு பேர் அழைச்சி கொண்டு போவாங்க. என்ற ஆட்சியின் கீழால வாழக்கூடிய மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அல்லது அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கின்றதா என்று நிறைய நிறைய சம்பவங்கள் இருக்குது. அந்த ஒரு சம்பவமாகத்தான் நாங்களும் இதை பார்க்க வேண்டி இருக்குது. ஏன்னா அவர் ஒரு மதீனா வீதிகளில் ஒன்றை கடந்து போனார் என்பது ஏதோ ஒரு தேவைக்காக பேய்த்திருப்பார் அல்லது மக்களுடைய நலன்களை விசாரிப்பதற்காக பேய்த்திருப்பார். அந்த அடிப்படையிலையும் எங்களுக்கு இந்த இடத்துல இந்த படிப்பினையை பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டும்தான் படிப்பினை என்பதல்ல, இதை தாண்டியும் நிறைய படிப்பினைகள் இருக்குது. விளங்கினா, நிறைய படிப்பினைகள் இருக்குது. நீங்க விருப்பமான படிப்பினைகளை எழுதலாம். சரி, ரைட், ஓகே. அப்ப அதே நேரம் இன்ஷா அல்லாஹ் அரபி வினாக்களை நான் இன்ஷா அல்லாஹ் அனுப்பி வைக்கிறேன். அப்ப நீங்க கட்டாயமாக விடைகளை எழுதி கொண்டு வாங்க. நீங்க வகுப்புக்கு வந்து பயனடைகிற மாதிரி தயவு செஞ்சு ப்ளீஸ் பண்ணி உங்களுக்கு நீங்க இலவசமாக நீங்க இதை பெற்றுக்கொள்ற மாதிரி உங்களோட வகுப்பு நண்பிகள் இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ஆன்லைன் வகுப்பினூடாக நீங்க பயனடைறீங்கள் என்று சொன்னால் நீங்களும் தயவு செஞ்சு இதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இப்படி ஒரு கிளாஸ் ஒன்று நடக்குது, வாரம் நடக்குது, இலவசமாக நடக்குது. ரைட், 1 மணித்தியாலமோ 1.25 மணித்தியாலமோ 1.5 மணித்தியாலமோ வகுப்பு நடக்குது. ஒவ்வொன்றாக நாங்க படிக்கிறோம், எங்களுக்கும் விளங்குற சரியா விளங்குறாய்க்குமே நினைக்கிறேன். ரைட், அது மாதிரி நீங்களும் வாங்க ஆன்லைன் கிளாஸ் கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி வர வைங்க. இன்ஷா அல்லாஹ் தனியாக குரூப் ஒன்று இருக்குது, பாய்ஸுக்கு வேறையா கேர்ள்ஸுக்கு வேறையா குரூப் இருக்குது. குரூப்ல இல்லாதவங்க நோட் 7731717118 இந்த நம்பருக்கு, ஓகே, இந்த நம்பர் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரியா. ஓகே, கொஞ்சம் இருங்க. நோட் 7731717118 இந்த நம்பருக்கு உங்களோட பேர் சரியா, தெளிவா சொல்றேன், உங்களோட பேர். ரைட், அடுத்தது என்ன, உங்களோட ஸ்கூல், உங்களோட கிரேடை கட்டாயமாக நீங்க மென்ஷன் பண்ணி அனுப்பினா தான் மிச்சம் லேசி. உங்களோட கிரேட் என்ன, உங்களோட ஸ்கூல் என்ன, உங்களோட வில்லேஜ் என்ன. நீங்க தனித்தனியாக அனுப்பினாலும் ஓகே, பிரச்சனை இல்லை, ஆட் பண்ணி கொள்வாங்க. அப்படி இல்லாட்டி உங்களோட கிளாஸ் டீச்சர் வகுப்புல பாடம் நடத்துகிற டீச்சரோ சேர்க்கிட்டே சொல்லி உங்களோட வகுப்புல இருக்கிற ஆண் மாணவர்கள் பெண் மாணவிகள் வேறையா இருந்தால் ஆண் மாணவர்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் எழுதி உங்களோட ஸ்கூல்ல மேல எழுதி ஊரை எழுதிட்டு வாட்ஸ்அப் நம்பரை பேரோட எழுதுறது. அதே மாதிரி பெண் மாணவிகள் அவங்களோட வேறையா எழுதி அதை ஒரு போட்டோண்ட பிடிச்சி நீங்க அனுப்பினாலும் கூட, அல்லது நீங்க அந்த நம்பரை டெக்ஸ்ட்ல அனுப்பினாலும் கூட இன்ஷா அல்லாஹ் இபிசி நிறுவனம் உங்களை குரூப்ல ஆட் பண்ணி கொள்ளும். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வகுப்புகளை கலந்து கொள்ளலாம். ஓகேயா? அப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பயனடைஞ்ச மாதிரி மற்றவர்களையும் பயனடைவதற்காக நீங்க தான் உற்சாகப்படுத்தி வர வைக்கணும். இன்ஷா அல்லாஹ். கேளுங்க.
சார் அந்த நம்பருக்கும் காட்டுங்களே. ரைட், ஓகே. நம்பர் இதுதான், நோட் 7773171718. சரி புள்ளைகள், வேற எதுவும் கேட்கிற தேய்க்கிறா? ஸ்கூல்ல பாடங்கள் நடக்கிறதா நேனா? சார் செகண்ட் டைம்ல வந்து பேப்பர்ல ஒத்த கருத்து எதிர்கருத்து பன்மை ஒரு அப்படி எழுத வருமா? இல்லம்மா, அப்படி வர வாய்ப்பு இல்லை. ஓகே, வராது, பெரும்பாலும் வராத. அரபிக் லாங்குவேஜ்ல தான் அப்படி வர்றது. அரபு மொழி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அரபு மொழி பாடம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். ரைட், என்ன கேளுங்க. பழைய ரெக்கார்டிங் கொஞ்சம் கிடைக்கலாம். பழைய ரெக்கார்டிங் எல்லாமே நீங்க இந்த நேம் அடிங்களே, இந்த ஆயிக்குது மேல. ரைட், இந்த நேம் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணினா இதுங்க இந்த ஆயிக்குது. உங்களோட குரூப்ல இந்த நேம் இருக்குது சரியா, எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர். இந்த நேமை நீங்க யூடியூப்ல போய் நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணினா பழைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. அது இந்த வருஷம் ரெக்கார்டிங் எல்லாம் போட்டு இருப்பாங்க, அப்லோட் பண்ணி இருப்பாங்க. ரைட், போன வருஷங்கள்ல நடந்த பாடங்கள் ரெக்கார்டிங்ஸும் இருக்குது. ஜானிபத் தரீக்குன்னா என்ன? பாதை அருகில், பாதையோரமாக. ஜானிபண்டா பக்கத்தில், தரை கண்டா பாதை. அப்ப ஜானிபத் தரை கண்டால் பாதை அருகில், பாதையோரமாக என்றுதான் கருத்து. ஓகே ரைட். அப்ப நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அரபு வினாக்களுக்கான விடைகளோடு சந்திப்போம். நான் இன்ஷா அல்லாஹ் கேள்விகளை அனுப்புகிறேன், நீங்களும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. ரைட், கேள்வி அனுப்பின பிறகு நீங்க கட்டாயமாக வீட்டில் இருந்து செஞ்சு கொண்டு வாங்க. அதை நாங்கள் வகுப்பறையில் இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடுவோம். ரைட், சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. Waalaikumsalam. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.